ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் காலகட்டத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன அமைஞ்சிருக்கு, பாதகமான பலன்கள் என்ன அமைஞ்சிருக்கு, இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடும், வெள்ளிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால குரு எப்பவுமே உங்களை முதலிடத்தில் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார். அதை நீங்கள் நிலைநாட்டி வைக்கிறது உங்களோட திறமை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஆதிக்க ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகார மோகம் கொண்ட ஒரு ராசியாகவும் பார்க்கப்படுது. அறிவியல் தெளிவு கொண்ட ராசி மற்றும் அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி பேச ஆரம்பித்தா சொல்லிகிட்டே போகலாம். அந்த விதத்தில் தனுசு நெருப்பு ராசியில் ஒன்றா இருக்குது. குருவின் அம்சம் நிறைந்த ஒரு ராசி. உங்களுக்கு அறிவின் மீதான தாகம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு குருத்துவம் பிடித்தவர்களாக இருப்பாங்க. அதாவது தானே குரு, தான் சொல்கிறதே சரி, தன்னோட கருத்தை ஏற்றுக்கிறவங்க மட்டும்தான் அறிவுதாக முடியவங்க அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்களோட சொல் கேட்டு நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான உயர் பண்புகளுமே இருக்கும். ஆனாலும் நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்க நல்லவங்க, உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தனுசு ராசியில் இருக்கவங்க உடல் அளவிலையும் மனம் அளவிலையுமே பலம் வாய்ந்து காணப்படுவீங்க. உடல் விழால முடியல அப்படின்னா கூட அதை வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வித தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நோஞ்சானா இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அறிவியல் பலத்தால் சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களோட செயல் இருக்கும். யாரையுமே தன்னோட அறிவால் அடித்து காலி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாகவே நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு சவாலான செயலாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவங்க, வினை நுட்பம் கொண்டவங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. திட்டமிடுறது, அது மட்டும் இல்லாமல் வேலை வாங்குறது, இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவும் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே சரி, அதெல்லாம் ரொம்பவும் பெருசாக அலட்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய விஷயம் நம்மளோட எண்ணத்திற்கும் செயலுக்கும் நடக்குது அப்படிங்கிறத அதை புரிஞ்சிக்கிட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் நேர்மையான ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, விசுவாசம், நேர்மை, மன உறுதி, அன்பு, கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வு, இது எல்லாமே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே பிடிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஞான செருக்கையும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தாய், தந்தை, கணவன், மனைவி இந்த எல்லாமே உங்களுக்கு ஒரு உறவு அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறவுகள் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களை அவங்கள கொஞ்சம் உத்தமராக காட்டிக்கணும் அப்படின்னு நிறைய பாடுபடுவாங்க. ஒரு சில பொய் சொல்கிறதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. எந்த தருணத்துலேயுமே தன்னை பொல்லாதவன் அப்படின்னு யாருமே கருதுவதை இவங்க விரும்பவே மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் சமயம் சந்தர்ப்பம் சரியில்லாமல் போய் தவறு நேர்ந்துருச்சுன்னா போகிற போக்கில் இவங்க செய்கிற தவறையை நியாயப்படுத்திட்டு போயிடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க குதிரையை போல் வேகமாக செயல்படுவீங்க. பசி தாகம் அறியாமல் வேலை செய்வீங்க. பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமாக விளங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பான நேர்மையான குணம் படைத்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ சொன்ன நிறைய விஷயம் அதிகப்படியான தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருந்துங்க. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது
ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சின்னமே வந்து உங்களோட இயல்பை குறிக்கும். தனுசு ராசி எப்படி வில்லம்பு எய்துறாங்களோ அதுபோல் உங்களோட வார்த்தைகளால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான தனித்துவமான குணம் படைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குதுங்க நிறைய. ஏன்னா பாதகமாக அமையக்கூடிய விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதம் கேது பகவான் மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் வேலையில் ஏற்ற இறக்கத்தை காணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது எல்லாமே உங்களோட முயற்சியால் நீங்கள் முறியடிக்கணும். குரு 6வது வீட்டில் அமர்வதாலையும் உங்களுக்கு அவ்வப்போது நல்ல செய்திகள் வரும். ஆனால் உங்களோட எதிரிகள் அந்த நல்ல செய்தியை அனுபவிக்க முடியாமல் தொல்லை செய்வாங்க. நீங்கள் உங்களோட வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே உங்களோட 7வது வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்களோட கல்விக்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களோட கடின உழைப்பு அதிகரிக்கும். இது கல்வியில் சிறந்த முடிவுகளை தர உதவியாக இருக்கும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதிய வாகனம் அல்லது புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் அமையும். 10ஆம் வீடுமே மகிழ்ச்சியை குறிக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இது காதல் உறவை வலுப்படுத்தவும் ஒரு தைரியம் கொடுக்கும் செயலாகவும் அமையும். நீங்கள் உங்களோட காதல் செய்கிறவங்க திருமணம் செய்ய விரும்புனீங்கன்னா இது தொடர்பாக உங்களோட இல்லத்தில் பேசுனீங்களா சம்மதம் வாங்கும் வாய்ப்பே அமையும். ஏன்னா சூரியனும் புதனும் 2வது வீட்டில் புதாத்திய யோகத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே சாதகமான வாய்ப்பை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் செல்வத்தை குமிப்பதற்கும் பண கஷ்டம் தீர்வதற்கான வாய்ப்பையுமே பெறுவீங்க இந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்க நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் உத்தியோகத்தில் ஒரு சில பின்னடைவுகளை சந்திக்கலாம். முன்னேற்றத்திற்காக நிர்வாகம் உங்களுக்கு உதவியாக அமையும். உங்களோட புதுமையான கருத்து மற்றும் செயல்திறனுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் காலம் உங்களோட திட்டத்தை தள்ளி போடுங்க. அதன் பிறகு கிரக நிலைகள் மாற்றங்கள் வரும் பொழுது முயற்சி செய்யுங்க, நல்லதாக இருக்கும். இந்த மாதம் இப்போ என்ன வியாபாரம் தொழில் செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு போங்க. அதுலேயே நல்ல லாபம் பெறலாம். அதனால தான் ஆதாயங்கள் சரியான நேரத்துக்கு கிடைக்கும். புதிய விஷயங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு நிறைவாகவும் செழுமையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து நீங்கள் இருவருமே பரஸ்பரம் பெறக்கூடிய வகையில் உங்களோட வாழ்க்கை அமையும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வலுவாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுறது நல்லது. பள்ளி கல்லூரி மாணவிகள் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க கல்வி வெற்றியை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். இந்த மாதம் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. இருந்தாலுமே ஒரு சில சவால்களை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி காண்பதற்காக புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிகிறவங்களா இருந்தால் நீங்கள் உங்களோட பணிகளில் சிறப்பாக செயலாற்றி அனைவரின் பாராட்டியும் பெறக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறந்த ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமுமே மேம்பட்டு காணப்படும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறைந்து காணப்படும். நீங்கள் மனதளவில் உணர்ச்சி சமநிலையை பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன பிரச்சனை வரும். அது என்னென்னா முகப்பரு, அது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது பயப்படும்படியான பிரச்சனைலாம் இல்லை. இருந்தாலுமே இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை அதற்கான சிகிச்சை மேற்கொள்கிறது நல்லதாக அமையும். இந்த மாதிரி நீங்கள் மருத்துவரை கண்டு அணுகிறது அந்த பிரச்சனையை அதிகமாகாமல் பார்த்துக்கும். அதனால தான் தோல் ஆரோக்கியத்திற்கு ஒரு முன்முயற்சியான நிலைப்பாட்டை எடுக்கிறது உங்களோட ஒட்டுமொத்த தோற்றத்தையுமே நல்லபடியாக பராமரிக்க சாதகமாக அமையும். அதனால தான் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும்னு சொல்கிறோம்.
என்ன தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவில் சொன்ன கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.